வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நடந்தது என்ன. கதைக்குள்ள போலாமா? நவீன் காரை விட்டு இறங்கி அந்த பங்களாவை நிமிர்ந்து பார்த்தான். அது ஏதோ கலை இழந்து காணப்பட்டது. மெதுவாக அதன் உள்ளே சென்றான். உள்ளே தொழிலதிபர் சாம்பசிவம் சோஃபாவில் சோகத்தோடு அமர்ந்திருந்தார். சற்று தூரத்தில் துருவின் போட்டோவிற்கு அடியில் சுவரில் சாய்ந்தபடி சேரில் அமர்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள் அவனது தாய் மீனாட்சி. நவீனிற்கு இந்த காட்சி மனதை பிசைய அமைதியாக அவர்களை பார்த்து கொண்டு தயங்கி நின்றான். பணியால் ஓடி வந்து அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு, சார், நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டான். நான் நவீன், போலீஸ் இன்ஸ்பெக்டர். உங்க முதலாளியை பார்க்கணும். அப்படியா, உள்ள வாங்க என்று அவனை அழைத்துவிட்டு ஓடி சென்று சம்பவத்திடம் ஏதோ கூறினான். அவர் நிமிர்ந்து அமர்ந்து கொண்டு நவீனை உற்று பார்த்தவாறு அவனிடம் ஏதோ கூறினார். பணியால் ஓடி வந்து அவர் அழைப்பதாக நவீனிடம் கூற நவீன் அவரை பார்த்து கொண்டே உள்ளே சென்றான். சாம்பசிவம் நவீனை பார்த்து கொண்டு மெதுவாக எழுந்து கொண்டார். நவீன் அவரிடம் சென்று தன்னை அறிமுகம் செய்து கொள்ள அவனை சோஃபாவில் அமரும்படி கூறிவிட்டு தானும் அமர்ந்த சாம்பசிவம் பணியாளிடம் காஃபி கொண்டு வரும்படி கூறி அனுப்பினார். நவீன் சுற்றி பார்த்து கொண்டிருக்க, சார், என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று தயங்கி கொண்டு கேட்டார் சாம்பசிவம். உங்க பையன் தற்கொலை விஷயமா தான் நான் உங்களை பார்க்க வந்தேன் என்று நவீன் கூறியதும் அவர் உடல் நடுங்கியது. அவர் முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தார். சற்று தூரத்தில் துருவின் போட்டோவிற்கு அருகில் அமர்ந்து கொண்டிருந்த மீனாட்சி ஓடி வந்து அவரை பிடித்து கொண்டு சமாதானம் செய்தாள். நவீனுக்கு அவர்கள் வேதனை புரிந்தாலும் அந்நேரம் என்ன செய்வது என்று புரியாமல் அவன் விழித்து கொண்டிருக்க, எஸ்கியூஸ் மீ என்று ஒரு பெண்ணின் குரல் அவன் அருகில் கேட்டது. பட்டன் அவன் திரும்பி பார்க்க ஒரு இளம் பெண் நின்று அவனை பார்த்து கொண்டிருந்தாள். நீங்க என்றவன் தயங்கிக் கொண்டே எழுந்து கொள்ள, சார், நான் அன்ஷிதா, இவங்க பொண்ணு. அப்படியா, அப்ப துரு எங்க அண்ணன் தான் என்றாள் மெதுவாக. அன்ஷிதா, நான் உங்க அண்ணன் தற்கொலை விஷயமா ஒரு விசாரணை நடத்த வேண்டியிருக்கு. அது விஷயமா தான். சார், எதுவா இருந்தாலும் இங்க பேச வேண்டாம், நாம வெளியில பேசிக்கலாம். கொஞ்சம் என் கூட வரீங்களா என்று தன்மையோடு அழைத்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே அவள் பின்னால் சென்றான் நவீன். அன்ஷிதா அவனை வெளியே கார்டன் ஏரியாவிற்கு அழைத்து சென்றாள். அங்கே அழகிய பூச்செடிகள் வரிசையாக இருந்தன. அதன் நடுவே குடை போன்று அமைத்து அதன் கீழே 2 சேர்கள் போடப்பட்டிருந்தன. அதன் அருகில் சென்று அவனை அமரும்படி கூறிவிட்டு தானும் எதிரே அமர்ந்தாள். சார், என்னை தப்படுத்திக்காதீங்க. எங்க அண்ணன் இறந்ததுல இருந்து எங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அதை பத்தி யாராவது அவங்க கிட்ட பேசினா அன்னைக்கு முழுக்க அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் நான் உங்களை அங்க பேச வேண்டான்னு சொன்னேன். ஓ, சாரி அன்சிதா, எனக்கு அவங்க கஷ்டம் புரியுது. ஆனா நான் இந்த விசாரணைய செஞ்சுதான் ஆகணும். ஓகே, நீங்க என்ன கேட்கணுமோ அதை என்கிட்ட கேளுங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி செய்யறேன். ஓகே, அன்னைக்கு உங்க அண்ணன் இறந்தப்ப வீட்டுல யாரெல்லாம் இருந்தீங்க? யாரும் இல்லை சார், நானும் எங்க அண்ணன் மட்டும்தான் இருந்தோம். ஓ, அப்படியா? ஆமா சார், எங்க அம்மாவும் அப்பாவும் எங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு திருச்சிக்கு போயிருந்தாங்க. வீட்டுல வேலைக்காரங்களா? ஆஹா, எங்க வீட்டுல 2 வேலைக்காரங்க தான் இருக்காங்க. அதுலயும் ஒருத்தர் எங்க அண்ணன் தான் போன மாசம் நிறுத்திட்டாரு என்றவள் கூறிக்கொண்டிருக்க பணியால் வந்து நவீனுக்கு காப்பியை கொடுத்தான். இவரு தான் இப்ப இருக்காரு. அன்னைக்கு இவரும் அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவு கேட்டு போயிட்டாரு என்றாள். ஓ, அப்படியா என்றவனை உற்று பார்த்தவாறே அந்த பணியாளிடமிருந்து காப்பியை வாங்கி கொண்டான் நவீன். பணியால் சென்றதும், ஆமா, உங்க அண்ணன் தானே இப்ப உங்க அப்பாவோட பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிறாரு என்று கேட்டான். ஆமா சார், அவருதான் பாத்துக்கிறாரு. உங்க அண்ணனுக்கு பிசினஸ்ல ப்ரெஷர் ஏதாவது? அப்படி ஒன்றும் அவன் என்கிட்ட சொன்னதில்லை. ஆனாலும் கொஞ்ச நாளா ரொம்ப டென்ஷனா தான் இருந்தான். அப்படியா? சரி, உங்க அம்மா அப்பாக்கு நீங்க 2 பசங்க தானா? ஆமா சார். சரி, உங்க அண்ணன் இறந்து போறதுக்கு முன்னாடி அவரை நீங்க எப்ப பார்த்து பேசுனீங்க? அன்னைக்கு ராத்திரி நாங்க 2 பேரும் ஒன்னாதான் டின்னர் சாப்பிட்டோம். வேலைக்காரங்க யாரும் இல்லாததால நான் தான் எங்க அண்ணனுக்கு டிஃபன் செஞ்சேன். ஓ, அப்படியா? அப்ப உங்க அண்ணன் உங்ககிட்ட எதனா பேசினாரா? இல்ல சார், எப்பவும் சாப்பிடும் போது நாங்க 4 பேரும் தான் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிடுவோம். அப்பெல்லாம் எங்க அண்ணன் நல்லா தான் கலகலப்பா இருப்பான். ஆனா அன்னைக்கு என்னன்னு தெரியல, அவன் ரொம்ப டல்லா தான் இருந்தான். நீங்க எதுவும் கேட்டுக்கலையா? இல்ல சார். ஏன்? கொஞ்ச நாளாவே அவன் அப்படிதான் இருக்கான். சரி, உங்களுக்கு அவர் ஏன் அப்படி இருக்காருன்றதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல ஏதாவது உங்களால கெஸ் பண்ண முடியுதா?
சற்று நேரம் யோசித்த அன்ஷிதா, ஒரு 2-3 விஷயத்தால இருக்கலான்னு சந்தேகம் வருது. ஆனா அதுதான்னு என்னால சொல்ல முடியாது. என்ன அது என்று காலி கப்பை டீப்பாய் மேல் வைத்துவிட்டு சேரின் நுனியில் வந்து அமர்ந்து அவளை உற்று பார்த்தான். பிசினஸ்ல ஏதாவது ப்ரெஷரா இருக்கலாம். இல்லைன்னா 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 அவன் சொல்லுங்க. அவர் ஏதாவது காதல் விஷயத்துல? ஆமா சார், அவன் லீலான்னு ஒரு பொண்ணை காதலிச்சான். அப்படியா? அவங்க எங்க இருக்காங்க? உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்களா? நோனோ, அவ ஒரு நர்ஸ். நவீனின் முகம் டக்குன்னு மாறியது. அப்படியா? அவங்களும் உங்க அண்ணனும் எப்ப இருந்து காதலிக்கிறாங்க? அது உங்க வீட்டுக்கு தெரியுமா? எங்க அம்மாக்கும் எனக்கும் தெரியும். ஆனா எங்க அப்பாவுக்கு தெரியாது. எங்க அண்ணன் பிறந்த நாளைக்கு அவளை கூட்டிட்டு வந்து அவருக்கு அறிமுகம் செய்யலான்னு தான் இருந்தான். ஆனா 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 அதுக்குள்ள அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு. ஏன்? அவ ரமேஷ்னு யாரோ ஒரு பையன் கூட பழக ஆரம்பிச்சிட்டு இருக்கா. அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா? இது எப்ப நடந்தது? போன வாரம் தான் சார். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எந்த தொடர்பும் இல்லையா? அது எனக்கு தெரியாது சார். இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவளை பத்தி அவன் எதுவுமே பேசல என்றால் அமைதியாக. அவளை சற்று நேரம் உற்று பார்த்த நவீன், சரி, அந்த லீலாவோட அட்ரஸ் இருந்தா எனக்கு கொடுங்க, நான் உங்களை விசாரிக்கணும் என்று எழுந்து கொண்டான். அவ அட்ரஸ் எனக்கு தெரியாது, போன் நம்பர் தான் தெரியும். அது கூட எங்க அண்ணன் போன்ல தான் இருக்கும். வாங்க எடுத்து கொடுக்குறேன் என்று அவளும் எழுந்து கொண்டாள். ஓகே என்று இருவரும் நடந்து கொண்டிருக்க, மிஸ் அன்ஷிதா, நீங்க என்ன பண்றீங்க என்று அவளை உற்று பார்த்தான் நவீன். நான் எம்பிஏ முடிச்சிட்டு வீட்டில தான் சரி இருக்கேன் என்றாள். இதற்குள் சாம்பசிவம் வெளியே வந்து நின்று அவர்களை பார்க்க கடகடவென அவளிடம் ஓடினாள். நவீனும் அவர்களை பார்த்து கொண்டே அங்கு சென்றான். சார், என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க துருவோட தற்கொலையை பத்தி பேச்செடுத்ததும் நான் கொஞ்சம் என்று அவர் கூறுவதற்குள், பரவாயில்ல சார், அதனால என்ன இருக்கு? உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா நான் இதெல்லாம் விசாரிச்சுதான் ஆகணும். என்னதான் இது தற்கொலை கேஸ்னாலும் அதுல சந்தேகப்படுற போல சில தடயங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு என்றான் நவீன். அன்ஷிதாவும் சாம்பசிவமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன சார் சொல்றீங்க என்று சாம்பசிவம் கேட்க, ஆமா சார், அதனால தான் நாங்க இதை விசாரணைக்கு கொண்டு வர வேண்டியதாயிடுச்சு. இது தற்கொலையா கொலையான்னு இப்ப எங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. ஏன்? அது இப்போதைக்கு நான் வெளியில சொல்ல முடியாது. ஆனா நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். உங்க பையனை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? ஏன்னா உங்க பொண்ணுகிட்ட நான் சில கேள்விலாம் கேட்டேன். ஆனா ஒரு அப்பாவா நீங்க உங்க பையனை பத்தி சொன்னா, ஏன்னா அவர் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு. சார், அதுதான் சார் எனக்கும் ஒன்றும் புரியல. அவன் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப புத்திசாலி, பொறுப்பானவன். அதனால தான் அவன் படிப்பு முடிஞ்சதும் கம்பெனி பொறுப்பு அவன்கிட்டயே கொடுத்துட்டேன். அவனும் நல்லாதான் பார்த்துட்டு இருந்தான் இதுவரை. சரி, அப்படி இருக்கும்போது அவரையும் தற்கொலை பண்ணியிருக்காரு? அதுதான் சார் எங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஒருவேளை அவர் எதனா கேட்டு நீங்க மறுத்து. சார், இங்க எல்லாமே அவனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவன்கிட்ட என்னைக்கு பொறுப்பு கொடுத்தனோ அன்னைக்கே நான் அவனை எதுவும் கேட்கறது இல்ல. ஏன்னா அவனோட எந்த டிசிஷனும் சரியா இருக்கும்ன்றதுல நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். அவனும் அப்படிதான் இருந்தான். அப்படி இருக்கும்போது அவன் ஆசைப்பட்டானா அதை எங்க கிட்ட சொன்னா போதாதா? நாங்க என்ன சார் சொல்லிட போறோம் என்று அவர் கூறிக்கொண்டிருக்க, அதுவும் அப்படிலாம் சின்ன விஷயத்துக்காகலாம் அவன் இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிற அளவு கோழை இல்லை சார் என்று கூறிக்கொண்டு அங்கு வந்தாள் மீனாட்சி. அவளை ஆச்சரியமாக பார்த்த நவீன், அம்மா, அப்படி இருக்கும்போது அவர் தற்கொலை பண்ணியிருக்காருன்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கணும். அன்னைக்கு வீட்டுல இவங்க 2 பேர் தான் இருந்திருக்காங்க. வேலைக்காரங்களும் யாரும் இல்லை. ஆனா ஜன்னல் கண்ணாடி உடைஞ்சிருக்கு. ஆமா சார், கண்ணாடி உடைஞ்சிருந்தது. அன்னைக்கு உங்க ஆளுங்க கூட வந்து போட்டோலாம் எடுத்தாங்க. ஆமா, நானும் பார்த்தேன். அதுதான் கேக்குறேன். அப்படியா? எங்களுக்கு இருந்த வேதனையில நாங்க எதையும் கவனிக்கலையே என்றார் சாம்பசிவம். ஆமாம்பா, உடஞ்சுதான் இருக்கு. நேத்து தான் ஆளை வர வச்சு மாத்தினேன் என்றாள் அன்ஷிதா. ஓ அப்படியாம்மா. பாருங்க சார், அவன் போனதுல இருந்து நாங்க ஒரு நடப்பினமாவே மாறிட்டோம் என்று கண்கள் கலங்கினார் சாம்பசிவம். மீனாட்சி அவர் கைகளை பிடித்து கொண்டாள். சரி, உங்க அண்ணன் தற்கொலை பண்ணிக்கிட்ட ரூமை நான் பார்க்கலாமா என்று கேட்டான் நவீன். அப்பா என்று சாம்பசிவத்தை பார்த்தாள் அன்ஷிதா. கூட்டிட்டு போமா என்று அவர் உள்ளே செல்ல மீனாட்சியும் அவருடன் சென்றாள். வாங்க என்று அன்ஷிதா நவீனை மாடி கழித்து சென்றாள். அந்த அறை அமைதியாக இருந்தது. துரு தூக்கு போட்டு கொண்ட ஃபேனை உற்று பார்த்தான் நவீன். அங்கிருந்த ஜன்னலில் கண்ணாடி கதவுகள் இருக்க
அதன் அருகே சென்று, இதுதான் உடைஞ்ச கதவா என்று கேட்டான். ஆமா சார், நேத்து தான் மாத்தினோம். அப்படியா என்று திரும்பி ஜன்னல் ஓரம் இருந்த டேபிளை பார்த்தான். அதில் துருவின் புத்தகங்கள் சீராக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்து பார்த்தான். அனைத்தும் பிசினஸ் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்க, அதில் ஒன்று மட்டும் ஏதோ மெடிக்கல் சம்பந்தப்பட்ட புத்தகம் காணப்பட்டது. சமீபத்தில் தான் அதை அவன் படித்திருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டான். ஏனென்றால் புத்தகம் புதியதாகவும் சில பக்கங்கள் மடிக்கப்பட்டு மேஜையின் மீதே அது இருந்தது. அருகே அவனது லேப்டாப் இருக்க, அன்ஷிதா, நான் இந்த லேப்டாப்பை என்கொயரிக்காக எடுத்துட்டு போலாமா என்று கேட்டான். ஓ, தாராளமா எடுத்துட்டு போங்க என்றாள் அன்ஷிதா. ஓகே, தேங்க்ஸ் என்றவன் அந்த லேப்டாப் எடுத்து கொண்டு திரும்ப, சுவரில் துரு, அன்ஷிதா அவர்கள் பெற்றோர்கள் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் சுவரில் இருந்தது. அதில் துருவை பார்த்த நவீனுக்கு துரு தனது குடும்பத்தோடு எவ்வளவு அன்போடு இருக்கிறான் என்பது நன்கு புரிந்தது. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்லை, இதுல உங்க அண்ணனை பார்க்கும்போது உங்க அண்ணன் உங்க ஃபேமிலியை ரொம்ப விரும்பி இருக்காருன்னு தோணுது என்றான். ஆமா சார் என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே அவள் தொண்டை அடைத்து கண்கள் கலங்கியது. ஓ சாரி அன்ஷிதா, நீங்க தான் உங்க வீட்டுல இப்பத்திக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கீங்க. நான் உங்களையும் நோனோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ற பட்டண கண்களை துடைத்து கொண்டாள். இருவரும் கீழே சென்றதும் சாம்பசிவத்திடமும் மீனாட்சியிடம் விடைபெற்று கொண்டு கிளம்பினான் நவீன். அவனுடன் அன்ஷிதாவும் வாசல் வரை வர, அப்ப ரொம்ப தேங்க்ஸ் அன்ஷிதா, எனக்காக நீங்க ரொம்ப உதவி பண்ணீங்க. அதனால என்ன இருக்கு என்றவள் மெதுவாக கூற, ஆனாலும் இன்னும் நான் விசாரணையை முடிக்கல, திரும்ப வந்து உங்களை தொந்தரவு பண்றதா தான் இருக்கும் என்று மெலிதாக சிரித்தான். அதனால என்ன இருக்கு, நீங்க தாராளமா எப்ப வேணும்னாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். நான் என்னால முடிஞ்ச உதவிய உங்களுக்காக செய்யறேன் என்று சிரித்தாள். ரொம்ப தேங்க்ஸ் என்று அவன் காரை சுற்றி கொண்டு வந்து கதவை திறக்க, அப்பொழுது அங்கு வந்த ஒரு வேன் அவன் இடிப்பது போல் வேகமாக வந்து கொண்டிருந்தது. நவீன் இதை கவனிக்கவில்லை என்றாலும் அன்ஷிதா கவனித்தாள். பட்டன அவனை பிடித்து இழுத்தாள். அவள் இழுத்ததில் சற்று தடுமாறி போன நவீன் அவள் மீது சாய்ந்து விட்டான். அவள் சற்று வெட்கத்தோடு ஒதுங்கிக் கொள்ள, சாரி அன்ஷிதா, சாரி என்றவன் தடுமாறினான். பரவாயில்ல, எதுக்காக இப்படி சங்கடப்படுறீங்க? நீங்க வேணும்னா என் மேல விழுந்தீங்க, ஈவன் நான் தானே உங்களை பிடிச்சு இழுத்தேன் என்றாள். ஆமா, நீங்க மட்டும் இழுக்கலன்னா உங்க அண்ணன் தற்கொலையை விசாரிக்க வந்த என் கேஸ வேற ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறது போல ஆகியிருக்கும் என்று சிரித்தான் நவீன். அன்ஷிதாவும் லேசாக சிரித்தாள். எனிவே ரொம்ப தேங்க்ஸ் அன்ஷிதா. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க என்று வெட்கத்தோட அவனை பார்த்தாள். உங்க போன் நம்பர்? ஓ, அதுக்கு அப்படி தயங்கினீங்க என்று அவளது போன் நம்பரை கொடுத்தாள். சரி, நான் எப்ப போன் பண்ணாலும் எடுப்பீங்க இல்ல? தாராளமா என்று சிரித்து விட்டு உள்ளே ஓடினாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே காரை எடுத்தான் நவீன். மறுநாள் காலை அன்ஷிதாவிற்கு போன் செய்து பழைய பணியாளின் அட்ரஸை வாங்கி கொண்டு அவன் வீட்டிற்கு சென்றான். அவனை பார்த்த அந்த பணியாள் சரவணன் மிரண்டு போக, பிறகு நவீனை அழைத்து உள்ளே அமர வைத்து பேச ஆரம்பித்தான். சோ, நீங்க ஒரு பொண்ணை ரோட்ல கலாட்ட பண்ணதாலதான் துரு உங்களை வேலையை விட்டு நிறுத்திட்டாரா என்று ஆச்சரியமாக கேட்டான். ஆமா சார், ஆனா அது என் அத்தை பொண்ணுதான். சும்மாதான் அவளை கலாட்டா பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எங்க முதலாளி அப்ப எங்களை பார்த்துட்டு நான் ஏதோ ரோட்ல அவகிட்ட தப்பா நடந்துக்கிறேன்னு என்னை நல்லா திட்டி வேலையை விட்டு நிறுத்திட்டாரு. நான் எவ்வளவோ கெஞ்சினேன், ஆனா அவர் ஒத்துக்கவே இல்லை. ஒரு பொம்பளை கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு உனக்கு தெரியாதா? உன்னை போல ஆளாலதான் எல்லா ஆம்பளை பசங்களுக்கும் கெட்ட பேருன்னு கண்டபடி திட்டி அனுப்பிட்டாரு. ஆனா அப்போ எனக்கு 2 மாசம் சம்பளம் எக்ஸ்ட்ராவா தான் போட்டு கொடுத்து வேற எங்கேயாவது போய் வேலைக்கு சேர்ந்துக்கன்னு அனுப்பிட்டாரு. ஓ அப்படியா? ஆனா அங்க இருந்த வரைக்கும் உங்களுக்கும் அவருக்கும் வேற எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையா? சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். அவரு ரொம்ப நல்லவரு. அவரு வேலையில அவரு சரியா இருப்பாரு. ரொம்ப நேர்மையானவரு. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் தான். ஆனா அன்னைக்கு நான் ரோட்ல அப்படி நடந்துகிட்டதால அவருக்கு பிடிக்கல. ஆனா நானும் அதுக்கு எவ்வளவோ மன்னிப்பு கேட்டேன். வேற எதனா கூட பரவாயில்ல, பொம்பளை விஷயத்துல தப்பு பண்றவன நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதுதான் எனக்கு கஷ்டமா போயிடுச்சு. ஆனாலும் அவரோட சாவுக்கு நான் போயிட்டு தான் வந்தேன் சார் என்று தலையை குனிந்து கொண்டான் சரவணன். சற்று நேரம் யோசித்த நவீன், ஓகே, அப்ப நான் கிளம்புறேன் சரவணன் என்று எழுந்து கொண்டான். அன்று இரவு துருவின் லேப்டாப்பில் எதையோ தீவிரமாக பார்த்து கொண்டிருந்த நவீன் போன் பில் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். அன்ஷிதாவின் எண் இருந்ததும் அவன் முகம் மாறியது. போனை எடுத்து, சொல்லுங்க அன்ஷிதா, உங்களுக்கு ஆயுசு 100.
இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறேன் என்றான். அப்படியா? அப்ப நீங்களும் என்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா என்று லேசாக சிரித்தாள். அப்படின்னா என்றவன் மெதுவாக கேட்க, சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். காலையில வேலைக்காரன் சரவணன் கிட்ட போனீங்களா? அவன் என்ன சொன்னான் என்று கேட்டாள். அவன் என்ன சொல்ல போறான்? ஒன்னும் சொல்லல. நான் எதிர்பார்த்தது போல உங்க அண்ணனுக்கும் அவனுக்கும் ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இருக்கிறது போல தெரியல. அப்படியா? ஆமா. இத்தனைக்கும் உங்க அண்ணன் இறந்து போனதுக்கு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். எங்க அண்ணன் குணத்துக்கு யாருதான் அவன் இறப்புக்கு வருத்தப்படாம இருப்பாங்க. சரி அன்ஷிதா, நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன். தாராளமா காலையில டிஃபனுக்கே வந்துடுங்க. நோனோ, அதெல்லாம் வேண்டாம். நான் முக்கியமான விஷயத்துக்காக தான் வரேன். அப்படியே உங்க அண்ணன் காதலிச்சாரே அந்த லீலா, அவங்க வீட்டுக்கும் போய் விசாரிக்கணும். நீங்க என் கூட வர முடியுமா என்று கேட்டான். இல்ல நவீன், நாளைக்கு எங்க அண்ணன் காரியத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ண வேண்டியிருக்கு. நான் அவளோட போன் நம்பர் கொடுக்குறேன். நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. வேணும்னா அப்புறம் கூட வேற எங்கேயாவது போகணுன்னா நான் வரேன். நாளைக்கு மட்டும் முடியாது. ஏன்னா இங்க நான் தான் எல்லா ஏற்பாடும் பண்றதால நானே எல்லாத்துக்கும் போக வேண்டியதா இருக்கு. அப்படியா? சரி, நீங்க வேலையை பாருங்க. ஏன்னா அவங்கள உங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கல்ல, அதுதான். நீங்க இருந்தா அவங்க கிட்ட பேச கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு. நவீன், அவளை எனக்கு எங்க அண்ணன் சொல்லிதான் தெரியும். நான் நேர்ல எல்லாம் பார்த்தது இல்ல. அவளுக்கு என்னை பத்தி ஒன்னும் தெரியாது. எங்க அண்ணனும் அவகிட்ட என்னை பத்தி சொல்லலன்னு தான் சொன்னான். ஓ அப்படியா? அப்போ ஓகே, நான் பாத்துக்கிறேன் என்று போனை வைத்தான். மறுநாள் காலை அவன் சாம்பசிவம் வீட்டிற்கு செல்ல அங்கே அன்ஷிதாவை கேட்டு லீலாவின் போன் நம்பரை வாங்கி கொண்டான். அன்ஷிதா, அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வெளியில சிசிடிவி கேமரா பார்த்தேன். நீங்க இங்க மட்டும்தான் கேமரா வச்சிருக்கீங்களா, இல்ல வீட்டு உள்ளேயும் இருக்கா என்று கேட்டான். வீட்டு உள்ளலாம் இல்ல நவீன், வெளியில தான் இருக்கு. அது கூட எங்க அண்ணன் தான் போன மாசம் வச்சான். அதுக்கு முன்னாடி இல்ல. ஓ அப்படியா? அப்ப அன்னைக்கு, அதாவது உங்க அண்ணன் தற்கொலை பண்ணிக்கிட்ட அன்னைக்கு ஃபுட்டேஜ்ல அதுல இருக்கும் இல்ல என்று அவளாக கேட்டான். அன்ஷிதா சற்று நேரம் அமைதியாக இருந்து விட்டு, ஆமா இருக்கும் தான் என்றாள். அப்பனா வாங்களே, எனக்கு அதை காட்டுங்க என்று அவளை அழைத்தான். சரி வாங்க என்று அவளை உள்ளே அழைத்து சென்றாள். அன்று மதியம் லீலாவின் வீட்டிற்கு சென்ற நவீன் அவளது தாயிடம் விஷயத்தை கூற, சோகமாக இருந்த அவளது தாய், கொஞ்சம் இப்படி உக்காருங்க தம்பி, நான் போய் அவளை கூப்பிடுறேன் என்று மெதுவாக கூறிவிட்டு மாடிக்கு சென்றாள். நவீன் அவர்கள் வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே அமர்ந்திருக்க சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். படிகளில் இருந்து லீலாவின் தாய் இறங்கி வர அவள் பின்னால் வாடிய கொடியை போல் அழுது வீங்கிய முகத்துடனும் சோர்ந்தும் நடக்க முடியாமல் தனது தாயை பிடித்தவாறே இறங்கி வந்தாள் லீலா. அவளை பார்த்து அதிர்ந்து போன நவீன் மெதுவாக எழுந்து கொண்டான். அவள் அருகில் வந்து அவனை பார்த்து கையெடுத்து வணங்கினாள். அவனும் வணங்கிவிட்டு, ப்ளீஸ் உட்காருங்க என்றான். நீங்க முதல்ல உட்காருங்க சார் என்று கூறிவிட்டு அவளும் அமர்ந்து கொண்டாள். உங்களை பார்த்தா ரொம்ப நாள் அழுதது போல இருக்கீங்க, என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவனை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு முகத்தை மூடிக்கொண்டு ஓவென அழ ஆரம்பித்தாள். அவளை சமாதானம் செய்தவளது தாய், தம்பி, நீங்க இப்ப இவகிட்ட யார பத்தி கேட்க வந்தீங்களோ அந்த துருவோட மரணத்துக்காக தான் இவ அழுதுட்டு இருக்கா என்று அவளது தாயும் அழுதாள். அம்மா, என்ன சொல்றீங்க? அப்பனா உங்க பொண்ணு இன்னமும் அவரை காதலிச்சுட்டு தான் இருக்காங்களா? ஆமா தம்பி. என்ன லீலா, நீங்க ஏதோ வேற ஒரு பையனை காதலிக்கிறதா சொல்லி துரு கூட உங்க காதல பிரேக்கப் பண்ணிக்கிட்டதா கேள்விப்பட்டனே. யாரு சார் சொன்னது? அப்படிலாம் ஒண்ணு இல்ல என்று அவளது தாய் ஆவேசமாக கேட்க, அம்மா பேசாம இருங்க. ஆமா சார், நான் என் துரு கிட்ட அப்படி சொன்னது உண்மைதான் என்றாள். இதை கேட்ட அவளது தாய் அதிர்ந்து போக, அப்படின்னா இப்ப எதுக்கு அழறீங்கன்னு கேக்குறீங்களா? ஏன்னா நான் அன்னைக்கு என் துரு கிட்ட சொன்னது உண்மை இல்லை, இது துருவை கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சார், கொஞ்ச நாளாவே என் துரு என் கூட சரியா பேசுறது இல்ல, டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. இதுக்காக அடிக்கடி நான் அவரை தொந்தரவு பண்ணி சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஆனா அவரு கொஞ்சம் இரு, ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் இப்ப பிஸியா இருக்கேன், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, அது சரியானதும் உன்கிட்ட அப்புறம் எல்லாம் சொல்றேன்னு சொன்னாரு. நானும் சரின்னு பொறுமையா தான் இருந்தேன். ஆனா திரும்பவும் அவர் அதே போலதான் இருந்தாரு. எனக்கு போன் பண்ணாம என் கூட பேசாம நானா போன் போட்டாலும் எடுக்காம இருந்தாரு. இதுக்காக தான் நான் சும்மாவே என்னோட மாமா பையன் ரமேஷை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஏன்னா அப்படியாவது அவர் என் கூட பேசுவாரு, கோவத்துல சண்டை போடுவாருன்னு. ஆனா நான் நினைச்சது தப்பா போச்சு. ஏன்? அவர் என்ன அன்னைக்கு பார்க்க வந்தாரு.
நான் ஏதோ நம்ம சொன்னதுக்காக தான் அவர் பயந்துகிட்டு இருக்காருன்னு நினைச்சு அவர்கிட்ட பேசாம இருந்தேன். ஆனா அவரை நான் சொன்னதை நம்பலன்னு அப்பதான் தெரிஞ்சுது. அப்பனா நான் சொன்னதை நீங்க நம்பவே மாட்டீங்களா? நான் வேணா ரமேஷை பேச சொல்றேன் பாருங்க என்று போனை எடுத்தாள் லீலா. நீ அவன் கூட கல்யாணமே பண்ணிக்கிட்டது போல டிராமா போட்டாலும் நான் நம்ப மாட்டேன் என்றான் துரு சிரித்து கொண்டு. ஏன் என்று முகத்தை சுருக்கி கொண்டு கேட்டாள் லீலா. ஏன்னா என் மேல நீ எவ்வளவு பாசம் வச்சுட்டு இருக்கன்றது எனக்கு தெரியாதா மண்டு என்றவள் தலையில் கொட்டிய துரு அவளை கட்டி கொண்டு நெற்றில் முத்தம் கொடுத்தான். போங்க நீங்க, என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பின் எதுக்கு என்ன அழ வைக்கிறீங்க? என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க என்றவன் மார்பில் லேசாக அடித்தாள். ஏய், நான் தான் சொன்னேன் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறம் எல்லாம் சொல்றேன்னு. அதுவரை நீ என்ன நம்ப மாட்டியா என்று அவளை அணைத்து கொண்டான். சரி, நீங்க மேல இவ்வளவு நம்பிக்கையும் பாசமும் வச்சிட்டு இருக்கும் போது நானும் உங்களை நம்புறேன் என்றாள் லீலா. அன்னைக்குதான் நான் அவரை கடைசியா பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் கேம்புக்காக செங்கல்பட்டு போயிட்டேன். நாங்க இருக்கும் போதுதான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு எங்க அம்மா போன் போட்டு சொன்னாங்க என்று கதறினாள். சற்று நேரம் அவனிடம் பேசி சமாதானம் செய்துவிட்டு கிளம்பினான் நவீன். காரில் போகும்போது அவனுக்கு ஏதேதோ விஷயங்கள் குழப்பத்தை கொடுக்க நேராக ஏகேடி ஹாஸ்பிட்டலுக்கு வண்டியை ஓட்டி சென்றான். 2 நாட்களாக தனது அண்ணன் காரியத்திற்காக பிஸியாக இருந்த அன்ஷிதா அன்று நவீனுக்கு போன் செய்ய, என்ன மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்களா என்று சிரித்து கொண்டே கேட்டான் நவீன். ஆமா நவீன், ஆனாலும் நீங்களும் சுத்தமா அப்புறம் எனக்கு போனே செய்யல என்று உரிமையோடு கோபித்து கொண்டாள். சாரி அன்ஷிதா, உங்க அண்ணா கேஸ் விஷயமா தான் நான் அலைஞ்சிட்டு இருக்கிறேன். என்னாச்சு? அது கொலைதானா? எதனா எவிடன்ஸ் கிடைச்சுதா? அது கொலைதான்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓ மை காட், என்ன சொல்றீங்க? அப்ப எங்க அண்ணனை கொலை பண்ணது யாரு? அவனை போய் கொலை பண்ற அளவுக்கு யாரு அவன் கூட விரோதமா இருந்திருப்பா என்று ஆச்சரியமாக கேட்டாள். அதுதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டேன். இன்னும் சில விஷயங்கள் கிளியர் ஆகிட்டா சீக்கிரமா அவங்களை பிடிச்சிடுவேன். அப்படியா? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பதட்டமா இருக்கு. சொல்லுங்க நவீன், யார் இந்த கொலையாளி? சாதுவான ஒரு நல்லவனை கொலை பண்ற அளவுக்கு யாரு துணிஞ்சிருப்பா? அதுவும் அன்னைக்கு நான் வீட்டுல இருக்கும் போதே எனக்கு தெரியாம அவ எப்படி இங்க வந்திருக்க முடியும் என்று கதறினாள். ஹன்ஷிதா, பிளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. நான் கூடிய சீக்கிரம் அந்த உண்மையை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்லதான் போறேன். அதுவரை இப்பத்திக்கு உங்க அம்மா அப்பா கிட்ட எதையும் சொல்லாதீங்க. பாவம், அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. உங்க அண்ணன் தற்கொலை பண்ணிக்கிட்டதையே தாங்காத அவங்க அவரை யாரோ கொலை பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சா என்ன வாங்களோ. நானே வந்து அன்னைக்கு சொல்லிக்கிறேன். அதுவரை நீங்க எதுவும் சொல்லாதீங்க என்றான். சரி நவீன். நவீன், நாளன்னைக்கு எங்க அண்ணனுக்கு காரியம் நடக்குது. நீங்க கட்டாயம் வரணும். கண்டிப்பா வரேன் அன்ஷிதா. ஆனா பாவம், இந்த சமயத்துல நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல. சாரி. அதனால என்ன இருக்கு, நீங்க வேலையா தானே இருக்கீங்க, அதுவும் எங்களுக்காகத்தானே என்று வெட்கத்தோடு சிரித்தாள். நவீனும் சிரிக்க, நவீன், கேட்க மறந்துட்டேன், அன்னைக்கு லீலாவை போய் பாத்தீங்களா என்று கேட்டாள். பார்த்தேன் அன்ஷிதா. அப்படியா? அவ எதனா சொன்னாளா? சொன்னாங்க. ஆனா அந்த கேஸுக்கு அது ஒன்றும் பெருசா இல்லை. நான் எதிர்பார்த்து போனதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் நினைச்சேன். அப்ப சரி, அதை விடுங்க. நீங்க நாளன்னைக்கு கண்டிப்பா வந்துடணும் என்று போனை வைத்தாள். அன்று காலை துருவின் போட்டோவை வைத்து காரியங்கள் நடந்து கொண்டிருக்க மீனாட்சியும் சாம்பசிவமும் சோகமாக வந்திருந்தனர். பூஜைகள் நடந்து முடிந்து அன்ஷிதா வந்திருந்த அனைவரையும் கவனித்துக் கொண்டு பிஸியாக இருந்தாள். புதியதாக வந்த பணியாட்களும் வேலையில் பிஸியாக இருக்க நவீன் யூனிஃபார்மோடு வந்ததை பார்த்து முகமலர்ந்த அன்ஷிதா அவனிடம் ஓடி சென்றாள். என்ன நவீன், இன்னைக்கு போய் யூனிஃபார்மோட வந்திருக்கீங்க என்று கேட்டாள். நான் இப்ப உங்க ஃப்ரெண்டா வரல அன்ஷிதா, டியூட்டியில வந்திருக்கேன். அப்படின்னா என்று ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தாள். ஆமா அன்ஷிதா, உங்க அண்ணன் கொலை விஷயமா குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன். அனைவரும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போக அவன் கடைசியாக கூறிய வார்த்தைகளை கேட்டுவிட்டு மீனாட்சியும் சாம்பசிவமும் பதறிக்கொண்டு அங்கு ஓடி வந்தனர். சார், என்ன சொல்றீங்க? எங்க பையனை கொலை பண்ணிருக்காங்களா? யாரு அது? யாரு என் பையனை கொலை பண்ணது? அந்த சாந்தமான பையனை கொலை பண்ற அளவுக்கு யாரு அவனை விரோதியா பார்த்திருக்காங்க? அவங்களுக்கு பிசினஸ்ல எதனா பிரச்சனைன்னா என்ன கொலை பண்ணிருக்கலாமே. பாவம், வாழ வேண்டி அந்த சின்ன பையனை எதுக்கு கொலை பண்ணாங்க என்று சுற்றி நின்று கொண்டிருந்தவர்களை பார்த்தார் சாம்பசிவம். மீனாட்சி அவரை பிடித்து கொண்டு கதற அன்ஷிதாவிற்கு ஒன்றும் புரியாமல் தனது தந்தையை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள்.
சார், அவங்க பிசினஸ் விஷயத்துக்காக கொலை பண்ணல. பின்ன என்று மூவரும் அதிர்ந்து பார்க்க, சொத்துக்காக கொலை பண்ணிருக்காங்க என்றார் நவீன். என்னது, சொத்துக்காகவா? என்ன சொல்றீங்க நவீன்? எங்க அப்பா சொத்துக்கு எங்க அண்ணனை கொலை பண்ணிருக்காங்களா என்று அன்ஷிதா அலற. என்ன தம்பி சொல்றீங்க? எங்க சொத்துக்கு எங்க 2 பிள்ளைங்க தானே வாரிசு. அப்படி இருக்கும்போது என் பையனை வேற யாரோ வந்து ஏன் கொலை பண்ணணும் என்று கதறினாள் மீனாட்சி. வேற யாரோ வந்துலாம் கொலை பண்ணல, உங்க பொண்ணுதான் கொலை பண்ணிருக்காங்க. இதோ இந்த அன்ஷிதா தான் என்ற வழி காட்டினான். அனைவரும் அதிர்ந்து போக, சாம்பசிவமும் மீனாட்சியும் தலையில் இடி விழுந்தது போல் அவளை பார்த்தனர். இல்ல இல்ல, இவர் பொய் சொல்றாரு. யாரையோ காப்பாத்த நீங்க என் மேல பழிய போடுறீங்க. எங்க அண்ணனை நான் கொலை பண்ண, எனக்கு என்ன பைத்தியமா என்று கத்தினாள் அன்ஷிதா. ஆமா, உங்களுக்கு பைத்தியம் தான். ஒரு பைத்தியம் இல்ல, பல பைத்தியம். அதுல ஒண்ணு பண பைத்தியம், இன்னொன்னு துருவ மேல இருந்த காதல் பைத்தியம் என்றான். சாம்பசிவம் தள்ளாடி கீழே தொப்பென அமர மீனாட்சிக்கு மயக்கமே வந்துவிடும் போலானது. நவீன், என்ன சொன்னீங்க என்று அன்ஷிதா கோபத்தோடு அவன் சட்டியை பிடிக்க, ரேகா மோத்வானி கை எடுங்க என்றான் நவீன் கம்பீரமாக. ரேகா சற்று அதிர்ந்து போய் கைகளை எடுக்க, என்ன சொன்னீங்க? ரேகா மோத்வானியா என்று தடுமாறிக்கொண்டு மெதுவாக கேட்டாள். ஆமா, உன் பேரு ரேகா மோத்வானி தான். என்ன ரேகா, என்ன தெரியல என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தாள் லீலா. அவளை பார்த்து அதிர்ந்து போன ரேகா, நீ நீ என்று கேட்டுக்கொண்டே பின்னால் சென்றாள். வெளியிருந்து ஓடி வந்த 2 பெண் கான்ஸ்டபிள்கள் ரேகாவை பிடித்து நிறுத்தினர். அங்கே நடப்பவைகளை எல்லாம் அதிர்ந்து பார்த்து கொண்டு அனைவரும் மலைத்து நின்றிருக்க, சாம்பசிவம் மெதுவாக எழுந்து, சார், என்ன சார், இங்க என்ன நடக்குது என்று பதறினார். சார், நான் எல்லாம் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன், பதறாம கேளுங்க என்று கூற ஆரம்பித்தார் நவீன். உங்க பையனோட தற்கொலை கேஸுக்காக என்ன ஸ்பெஷலா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் உங்க பையன் அன்னைக்கு தற்கொலை பண்ணிருக்கும் போது எடுக்கப்பட்ட போட்டோ எல்லாத்தையும் பார்த்தேன். அப்பவே எனக்கு சில டவுட் வந்தது. என்ன என்னது என்று மீனாட்சியும் சாமசியும் பதறினர். அந்த போட்டோல உங்க பையன் ஃபேன்ல தான் தூக்கு போட்டு பின்னமா தொங்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர் அதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஸ்டூல் ரொம்ப தூரத்துல சாஞ்சி கிடந்திருந்தது. என்னதான் அவரு ஒரு ஃபோர்ஸ்ல எட்டி உதைச்சாலும் அவ்வளவு தூரம் போய் விழ சான்ஸே இல்லை. அதுவும் இல்லாம உங்க பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல உங்க பையன் இறந்து போறதுக்கு முன்னாடி அவர் உடம்புல மயக்க மருந்து செலுத்தப்பட்டிருக்கு, அதுவும் கழுத்துல. சரி, வலி தெரியாம இருக்க உங்க பையனை கூட அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருந்தாலும் யாரோ தனக்கு தானே இன்ஜெக்ஷன் போட்டுக்கும் போது கழுத்துல போட்டுக்க மாட்டாங்க, அதுவும் சரியா நரம்பு பார்த்து. இது ப்ரொஃபஷனல் டாக்டரோ இல்ல நர்ஸோ தான் போட முடியும். அப்படிதான் அவர் உடம்புல அன்னைக்கு இந்த நர்ஸ் ரேகா ஊசியை போட்டிருக்காங்க என்று அவளை திரும்பி பார்த்தான். என்னது, நர்ஸா என்று இருவரும் அலற. ஆமா, இந்த ரேகா ஒரு நர்ஸ் என்றான். அப்பனா அன்ஷிதா, நீ எம்பிஏ படிச்சன்னு சொன்னதெல்லாம் என்று மீனாட்சி அவளை பார்க்க, உங்க பொண்ணுன்னு பொய் சொன்னது போல அதுவும் ஒரு பொய் என்றான் நவீன். என்ன சொல்றீங்க நவீன்? ஆமா சார், இந்த ரேகா உங்க பொண்ணே இல்லை என்றான் நவீன். ஏய், ஏண்டி அப்படி எங்க கிட்ட பொய் சொன்ன என்று மீனாட்சி அவளை பிடித்து அறைய. ஆமா ஆமா, நான் பொய் தான் சொன்னேன், இப்ப என்ன அதுக்கு என்று ஆவேசமாக மீனாட்சியை பிடித்து தள்ளினாள் ரேகா. அனைவரும் அதிர்ந்தவளை பார்க்க, நவீன், நீங்க என்ன சொல்றது? நானே எல்லாத்தையும் சொல்லிடுறேன். தோ பாருங்க சாம்பசிவம், நான் உங்க பொண்ணு இல்ல, உங்க பொண்ணு போல நடிக்க வந்தவ தான். உண்மையிலேயே நான் ஒரு நர்ஸ். கொல்கட்டால இருந்த ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் என்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட் மூலமா நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பொண்ணு சின்ன வயசுல காணாம போயிட்டா. அவ பேரு அன்ஷிதானோ, அவளை நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறதாவும் அவளுக்கு வலது தோல்ல ஒரு மச்சம் இருக்கிறதாவும் அதுதான் அடையாளன்னு அந்த ஆளு சொல்லிட்டு இருந்தான். அதை கேட்டதும், எத்தனை நாளைக்கு தான் இந்த சின்ன வருமானத்துல நாள் பூரா கடந்து தவிக்கிறது, நானும் பெரிய பணக்காரி ஆகணும்னு பிளான் போட்டு உங்க பொண்ணை நடிக்க முடிவு பண்ணேன். இங்க வந்து உங்களை பத்தி மத்த டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பொண்ணுக்கு இருக்கிறது போல வலது தோல்ல மச்சம் இருக்கிற மாதிரி பச்சை குத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்க மாமா மூலமா உங்க வீட்டுக்கு வந்தேன். என்ன சொல்றீங்க? இவ எங்க பொண்ணுன்னு நாங்க எப்படி நம்புறது என்று சாம்பசிவம் பதற, அன்ஷிதாவை அழைத்து வந்த அவளது தாய் மாமன் சாம்பசிவத்தை பார்த்து கூற ஆரம்பித்தார். ஐயா, ஒரு 20 வருஷம் இருக்கும். அப்ப திருச்சி பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல நடந்த திருவிழாக்கு நானும் என் மனைவியும் போயிருந்தோம். அப்பதான் இந்த பொண்ணை நாங்க அங்க பார்த்தோம்.
இவ அந்த கூட்டத்துல நின்று அழுதுட்டு இருந்தா. நாங்க என்ன பாப்பா எதுக்கு அழன்னு விசாரிச்சோம். அப்ப இவ சொன்னது எங்களுக்கு ஒன்றும் புரியல. குழந்தை பார்க்க மூக்கு மொழியுமோ லட்சணமா இருக்கவே நாங்களே கூட்டிட்டு போய் வளர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதே போல நல்லா செல்லமா வளர்த்தோம். இவ்வளவு எங்க மேல பாசமா இருந்தா. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு என் மனைவி இறந்துட்டா. அப்புறம் எனக்கு எப்படி வயசு பொண்ணை தனியா வளர்க்கறதுன்னு புரியல. சரி இவளை எங்கேயாவது ஹாஸ்டல்ல விடலான்னா அதுக்கும் மனசு வரல. அதுதான் அவளை கண்டெடுத்த திருச்சியில அந்த ஊர்லயே அப்பப்ப போய் இவளை பத்தி எதனா தகவல் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்படிதான் இந்த வருஷம் திருவிழாவுல நீங்களும் அம்மாவும் வந்து உங்க ஊர் ஆளுங்க கிட்ட உங்க பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்ததை கேட்டேன். நீங்க போனதும் அவங்கள விசாரிச்சேன். எல்லாம் சரியா இருந்தது. அதுதான் உடனே உங்க பொண்ணை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்க முடிவு பண்ணேன் என்று கண்கள் கலங்கினார். அவரை ஆச்சரியமாக பார்த்த சாம்பசியமும் மீனாட்சியும், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இந்த பொண்ணை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. ஆனா இது எப்படி நாங்க நம்புறது என்று குழம்பினார். அம்மா, இந்த பொண்ணு தொல்ல மச்சத்தை பாருங்க. உங்க பொண்ணுக்கு வலது தொல்ல மச்சம் இருக்கும் இல்லையா என்று அவர் கேட்க, ஆமா ஆமா என்று பதறினாள் மீனாட்சி. அம்மா, இதனால மட்டும் நாம இவதான் நம்ம அன்ஷிதான்னு சொல்ல முடியாது. முதல்ல டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போம் என்றான் துரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன கூட்டிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க யாருக்கும் தெரியாம அந்த லேப் டெக்னீஷியன் கிட்ட பணத்தை கொடுத்து 2 டிஎன்ஓவும் மேட்ச் ஆகுறது போல டூப்ளிகேட் சர்டிபிகேட் வாங்கினேன். அதை பார்த்து நீங்க ஏமாந்துட்டீங்க. அன்னில இருந்து என்ன உங்க பொண்ணை கொண்டாடினீங்க. துருவும் என்ன தங்கச்சியா எடுத்துக்கனா. ஆனா போக போக சில விஷயங்களால அவனுக்கு என் மேல டவுட் வந்தது. என்கிட்ட சந்தேகப்பட்டு சில விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சான். முதல்ல நான் அவனை எப்படியோ சமாளிச்சேன். அப்புறமா அவனை அழகால மயக்க பார்த்தேன். ஆனா அவன் எதுக்கும் மயங்கல. ஆனா அவன் என்னை பத்தின உண்மையெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டான்னு எனக்கு டவுட் வந்தது. அவனை எப்படியாவது தீர்த்து கட்ட முடிவு பண்ணேன். நீங்க ஊருக்கு போனதும் அன்னைக்கு வேலைக்காரனும் அவன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக லீவு கேட்டான். இதுதான் சமயம்னு நானும் அவனுக்கு லீவு கொடுத்து அனுப்புனேன். அன்னைக்கு ராத்திரி நானே அவனுக்கு சாப்பாடு செஞ்சு பரிமாறினேன். அவன் அமைதியா சாப்பிட்டுட்டு இருந்தான். என்கிட்ட பேசவே இல்லை. என்ன துரு, இப்பெல்லாம் என்கிட்ட பேசவே மாட்டேன்ற என்ற மயக்கும் பாவனையில் அவனை பார்த்தாள் ரேகா. ஏய் சே, என்ன அப்படி பாக்குற? நீ என் தங்கச்சி, ஞாபகம் வச்சுக்க. ஆ போதும், அதுதான் நான் உன் தங்கச்சி இல்லைன்றத நீ கண்டுபிடிச்சிட்டியே. அது உங்க அப்பா கிட்ட சொல்லதானே காத்துட்டு இருக்கிற என்றாள். ஓ, அது கூட தெரிஞ்சு போச்சா? ஏன் தெரியாம? அந்த லேப் டெக்னீஷியனை நீ மிரட்டி வாங்கின உண்மையெல்லாம் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அதை விடு. நான் தான் உன் தங்க இல்லைன்னு இப்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சே. பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்க என்று அவன் அருகில் சென்றாள். அவளை பிடித்து தள்ளிவிட்டு எழுந்த துரு, ஏய், உன்னெல்லாம் பொம்பளைன்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. உன்னை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். மரியாதையா சொல்றேன், இங்க இருந்து பேசாம போயிட்டேன்னா உனக்கு பிரச்சனை இல்லை. இல்லைன்னா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடுவேன் பாரு என்றான். இருவருக்கும் சற்று நேரம் வாக்குவாதம் நடந்தது. உடனே எனக்கு பயம் வந்துருச்சு. இவன் இதுக்கு மேல எதுக்கும் மயங்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவனை தீர்த்து கட்ட முடிவு பண்ணி உடனே நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது போல நடிச்சு அங்கிருந்து போய் என் பேக்ல இருந்த மயக்க மருந்த சிரிஞ்சியில போட்டு கொண்டு வந்து அவன்கிட்ட பேச்சு கொடுக்கறது போல அவன் கழுத்துல குத்திட்டேன். அவன் மயக்கம் வந்து விழுந்ததும் நான் அவனை இழுத்துக்கிட்டு போய் ஏற்கனவே நான் வாங்கி வச்சிருந்த கைத்தை கொண்டு வந்து அவன் கழுத்துல இறுக்கி கொலை பண்ணி அந்த பொணத்தை தூக்குல மாட்டினேன். சந்தேகம் வராம இருக்க ஒரு சேரை கொண்டு வந்து அவன் ரூம்ல போட்டேன். பதட்டத்துல போட்டதால அது தூரமா விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் யாரோ வந்து போனது போல சந்தேகம் வரணும்னு அங்கிருந்த ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு வந்து யாருக்கும் தெரியாம ரூம்ல படுத்துட்டேன். இதெல்லாம் கையில கிளவுஸ் போட்டு நான் பண்ணதால யாருக்கும் எந்த தடையுமும் கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இதெல்லாம் சின்ன பொண்ணானு இவளால எப்படி தனியா செஞ்சிருக்க முடியும் நவீன்? துரு நல்லா உயரமா வெயிட்டா இருப்பான். அவனை எப்படி கழுத்து நெரிச்சு கொலை பண்ணி தூக்குல மாட்டியிருக்க முடியும் என்று சாம்பசிவம் பதட்டமாக கேட்டார். இவ சின்ன பொண்ணெல்லாம் இல்ல, இவ வயசு 42 என்றான் நவீன். இதை கேட்டு மீண்டும் அனைவரும் அதிர, என்ன சொல்றீங்க? ஆனா இவளை பார்த்தா அப்படி தெரியலையே என்று பதறினாள் மீனாட்சி. ஆமா, இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஆச்சரியம்தான். ஆனா நான் இத கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? நான் முத இங்க விசாரணைக்கு வரும்போது என் மேல ஒரு வேன் இடிக்க வந்தது. அப்ப இவங்க என்ன பிடிச்சு இழுத்தாங்க. அந்த பிடி சாதாரண ஒரு 22 வயசு பொண்ணு பிடி போல இல்ல, நல்லா ஒரு நடுத்தர வயதுள்ள பொம்பளை கை போல இருந்தது.
அப்பவே எனக்கு டவுட் வந்து நான் இவங்க கிட்ட நெருங்கி பழகிறது போல நடிச்சேன். அப்பதான் இவங்க பேச்சுல செய்யல எல்லாத்துலயும் ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். உடனே அன்னைக்கு உங்க பையன் ரூம்ல இருந்து சில மெடிக்கல் புத்தகங்களும் அவரோட லேப்டாப்பையும் கொண்டு போனேன். அதுல பார்க்கும்போது சில அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க பையனும் என்ன போல சந்தேகப்பட்டுதான் இவங்கள பத்தின விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பத்தி நான் டாக்டர் கிட்ட விசாரிச்சேன். அப்பதான் அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன சொன்னாங்க? இவங்களுக்கு ஹார்மோன்ஸ்ல சில குறைபாடுகள் இருந்திருக்கு. அதாவது பிட்யூட்டரி சுரப்புல ஏற்படுற சில குறைபாடால இவங்க வெளி உடல் வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த குறைபாடு இவங்களுக்கு 22 வயசுல வந்ததால அந்த வயசோட அந்த வளர்ச்சி நின்று போயிட்டு இருக்கு. இதுக்கு மெடிக்கல் டேர்ம்ல ஹைப்போபிட்யூட்டியாட்டிசம் வித் ப்ரொபோர்ஷனேட் குவார்டியாட்டிசம்னு சொல்லுவாங்களாம். அதாவது இந்த குறைபாடு எந்த வயசுல ஒருத்தருக்கு வருதோ அந்த வயசோட அவங்க வெளி வளர்ச்சி நின்றுடுமா. அவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் பார்க்க இளமையாவே இருப்பாங்க. ஆனா இவங்க வெளி தோற்றம் தான் சின்ன பொண்ணு போல இருந்தாலும் உள்ளுக்குள்ள உள் உறுப்புகள் மன வளர்ச்சி எல்லாம் அந்த உண்மையான வயசுக்கான வளர்ச்சியில தான் இருக்குமா. இந்த குறைபாடு இவங்களுக்கு இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு இவங்க இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்காங்க. இதுக்கு சாட்சி இந்த லீலா தான். ஆமா, இவங்கள நான் ஒரு வாட்டி கேம்ப்ல பார்த்திருக்கேன். கொல்கட்டால இருந்து வந்த நர்ஸுங்கெல்லாம் எங்க ஆஸ்பத்திரியில தங்கியிருந்தப்ப நான் இவங்க கிட்ட ஒரு பேஷண்டோட கேஸ் ஷீட்டை கொடுத்தேன். அப்ப கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட பேச வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் நான் இவங்களை சரியா பார்க்கல. அப்புறம் ஒரு வாட்டி உங்க மகன் தன்னோட தங்கச்சி கிடைச்சிட்டான்னு இவங்க போட்டோவை கொண்டு வந்து, அதாவது உங்க ஃபேமிலி போட்டோவை கொண்டு வந்து என்கிட்ட காட்டினாரு. நான் அதை பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்தது போல இருக்கேன்னு சந்தேகப்பட்டேன். ஆனா கொஞ்ச நேரம் தான் பார்த்ததால என்னால சரியா கவனத்துக்கு கொண்டு வர முடியல. ஆனா உங்க பையன் என்கிட்ட கடைசியா பார்க்கும்போது இவங்கள பத்தி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. லீலா, நீ எம்எல்ஏ இவ்வளோ கோவமா இருக்கிறதால இந்த ஒரு விஷயத்த மட்டும் இப்ப சொல்றேன். நான் ஏன் தெரியுமா கொஞ்ச நாளா ரொம்ப ப்ரெஷரா இருக்கிறேன். எங்க வீட்டுல என் தங்கையா இப்ப வந்திருக்கிறது உண்மையாவே என் தங்கை இல்ல என்றான் துரு. அப்படியா? என்ன சொல்றீங்க? அவதான் உங்க தங்க? டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் கூட எல்லாம் செட் ஆகுதுன்னு சொன்னீங்க. ஆமா, ஆனா இப்ப அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு எல்லாம் என்கிட்ட சொன்னாரு. உடனே எனக்கு அப்பதான் ஞாபகம் வந்து இவங்கள நான் கேம்ப்ல ஒரு வாட்டி பார்த்தேன்னு சொன்னேன். உடனே அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. சரி, நாளையில இருந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சதும் நான் வரேன். நாம 2 பேரும் கொல்கட்டா போய் இந்த பொண்ணை பத்தி எல்லாம் கண்டுபிடிக்கலான்னு சொன்னாரு. அப்பதான் இவளை கையும் களவுமா எங்க அப்பா அம்மா கிட்ட நிறுத்த முடியும். இல்லைன்னா பொண்ணு வந்த சந்தோஷத்துல இருக்கிற அவங்க கண்டிப்பா என்ன நம்ப மாட்டாங்கன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை என்று அழுதாள் லீலா. சாம்பா சிவம் லீலாவை சந்தேகமாக பார்க்க, என்ன பாக்குறீங்க? இவங்க உங்க பையனோட காதலி தான் என்றான் நவீன். சாம்பா சிவம் மீனாட்சியை பார்க்க, ஆமாங்க என்று தலையை ஆட்டினாள் மீனாட்சி. ஆனா லீலா, அதுக்கப்புறம் இதெல்லாம் நீ ஏமா போலீஸ்ல சொல்லாம இருந்த என்றார் சாம்பசிவம். அவர் போன அதிர்ச்சியில இருந்து நான் இன்னும் மீளாம இருக்கேன். நான் எப்படி என்று கதறினாள். அவளை ஆச்சரியமாக பார்த்தனர் மீனாட்சியும் சாம்பசிவமும். ஆனா உங்க பையனை நோட்டம் போட்டுக்கிட்டே இருந்த இந்த ரேகா லீலாவை ஒரு வாட்டி துருவ கூட பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கா. அவளுக்கு லீலாவை ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அவ தன்னை பத்தி துருவ கிட்ட சொல்லியிருப்பான்னு சந்தேகம் வந்திருக்கு. ஆனா துரு அப்படி எதுவும் அவகிட்ட லீலாவை பத்தி பேசாததால அவங்களுக்கு லீலாவை பத்தி பயம் இல்லை. ஆனாலும் நான் அன்னைக்கு விசாரிக்க போறேன்னு சொன்னதும் அவங்க முகம் மாறிடுச்சு. இதை நான் கவனிச்சேன். இதுக்காக தான் நானா இதை கண்டுபிடிச்சா ஏதாவது தெரிய போகுதுன்னு அவளாவே முன்னாடியே அவளை பத்தி சொல்லி அவங்க காதலும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா. அப்பதான் நான் எதுவும் சந்தேகப்பட மாட்டேன்னு. ஆனாலும் நான் லீலாவை விசாரிக்க போறேன்னு தெரிஞ்சதும் அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு ஒன்னும் தெரியாதது போல போனை போட்டு லீலா என்ன சொன்னாங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் எதுவும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க நிம்மதியானாங்க. அன்னைக்கு கூட நான் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வரா மாதிரி தான் பேசிட்டு இருந்தேன். அதனாலதான் அவங்க தைரியமா நம்மளை இவன் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைச்சிட்டாங்க. இல்ல ரேகா என்று சிரித்து கொண்டே அவளை பார்த்தான். அவள் மௌனமாக தலையை குனிய, அடி பாவி சண்டாளி என்று அவளை அடிக்க பாய்ந்தாள் மீனாட்சி. அம்மா, வேண்டாம்மா, நீங்க உங்க கையால அந்த பாவத்தை செய்யாதீங்க. உங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. சின்ன வயசுல ஒரு குழந்தைய தொலைச்சிட்டு இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு குழந்தைய ஒரேடியா தொலைச்சிட்டு நிக்கிறீங்க.
ஆனா நான் ஒன்னு சொன்னா தப்படுத்துக்க மாட்டீங்களே என்றார் நவீன். சொல்லுங்க சார் என்றாள் மீனாட்சி. சார், நீங்களும் அம்மாவும் இந்த லீலாவை உங்க பொண்ணா ஏத்துக்கணும். ஆமா சார், இவங்க ரொம்ப நல்லவங்க. உங்க மகன் உண்மையா இவங்கள உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காரு. இவங்களும் அவளைதான் இது நாள் வர மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க. உங்க மகன் இருந்திருந்தா இந்நேரம் இவங்க உங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கணும். ஆனா இப்ப உங்க மகனோட இடத்துல உங்க மகளா உங்களை ஏத்துக்கோங்க என்றார் நவீன். ஆமாம்பா, நீ சொல்றது உண்மைதான். என் மகன் உயிருக்கு உயிரா காதலிச்ச இந்த லீலா இனிமே எங்க கூடவே இருந்துகிட்டோம் என் மகனோட இடத்துல என்று அவளை அணைத்து கொண்டாள் மீனாட்சி. அம்மாடி, உனக்கு இது சம்மதமா என்று சாம்பசிவம் லீலாவை பார்க்க, ஐயா, ஒரு நிபந்தனைக்கு நீங்க சம்மதிச்சா நான் உங்க மகளா வர சம்மதிக்கிறேன் என்றாள் லீலா. என்னம்மா என்று இருவரும் அவளை ஆச்சரியமாக பார்த்தனர். உங்க மகன் அடிக்கடி என்கிட்ட நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டி அதுல ஏழைங்களுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்க ஏற்பாடு பண்ண போறேன், அதுக்கு நீதான் கிட்ட இருந்து எல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லுவாரு. அது போல நீங்க செய்யறதா இருந்தா நான் உங்க மகளா வரேன் என்று கண்கள் கலங்கினாள் லீலா. இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்கு உன்னை வாரிசு ஆக்குறேன்னு நாங்க சொன்னாலும் நீ ஏழைங்களுக்கு தான் உதவி செய்யணும்னு ஆசைப்படுற பாரு, இதுல இருந்தே தெரியுது எங்க பையன் உன்னை ஏன் இவ்வளவு விரும்பினான்னு என்று அவளை அணைத்து கொண்டாள் மீனாட்சி. இத்துடன் நடந்தது என்ன கதை முற்றும். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.